இப்பதான் சர்வைவல் சீரிஸ் முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ முடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு வீடியோ செய்றேன். ஸோ வீடியோட ரிசல்ட் எல்லாம் நான் இப்ப சொல்லப் போறேன். ஸோ காலையில நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ல. வுமன் வார் கேம் பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு வந்துட்டு சுமாரா தான் இருக்கு. அவ்வளோ நல்லா இல்ல அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்பதான் எனக்கே தெரியுது, மேன்ஸ் வார் கேம் பார்த்தீங்கன்னா, அதோட படும் மோசமா இருக்கு. என்னதான் வார் கேம் மேட்ச்ன்னு எனக்கும் சத்தியமா தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வுமன்ஸ் வார் கேம் மேட்ச் உண்மையா நல்லா இருந்துச்சு. நம்ம ஏஜே லீ பார்த்தீங்கன்னா, சப்மிஷன் மூலியமா பெக்கி லின்ச்ச வந்து டேப் அவுட் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அது பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜான் சீனா வெர்சஸ் டாமினிக். ஸோ லீவ் மார்கன் ரிட்டர்ன் பண்ணது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. திருப்பி எலிமினேஷன் சேம்பரோட ரீகேப் மாரி இருந்துச்சு. கர்மா இஸ் பூமரங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ அது பிறகு பார்த்தீங்கன்னா, நிக்கி பெல்லா வெர்சஸ் ஸ்டெஃபனி. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்க்கறதுக்கே தேவையில்ல. யார் வின் பண்ணுவா எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ மேட்சோட வின்னர் ஸ்டீல் சாம்பியன் நம்ம ஸ்டெஃபனி தான். அது பிறகு பார்த்தீங்கன்னா, மேன்ஸ் வார் கேம் மேட்ச் ரொம்ப நாளா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மேட்ச். ஸோ இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் சொதப்பலே என்னது பார்த்தீங்கன்னா, கேஜ் வந்து WWE ரெடி பண்ணல. வார் கேம்னா எப்படி இருக்கும்? கேஜுக்குள்ள 4 பேரு, இந்த சைடு 4 பேர் நிப்பாங்க. எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆள் வந்துட்டு ரிங்குள்ள போவாங்க. அது பிறகு வார் கேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அப்படி இல்ல. என்னமோ ராயல் ரம்பிள் மேட்ச் பார்க்குற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒரு ஒரு ஆளா வந்து ஸ்டேஜ்லேருந்து வந்தாங்க. ஸோ யாருமே கூண்டுக்குள்ளேருந்து வரல. கூண்டுக்குள்ளேருந்து வச்சிருந்தா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய மூவ்மெண்ட்ஸ் உள்ள கிரியேட் பண்ணியிருக்கலாம். பட் அது வந்து WWE வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. ஸோ மேட்ச் வந்துட்டு ரொம்பவே சுமாரா இருந்துச்சுங்க. மேட்ச்லாம் வந்து அவ்ளோ இதெல்லாம் இல்ல. நான் ரோமனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கணும்னு நெனச்சேன். பட் ரோமன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 சூப்பர்மேன் பஞ்ச், 2 ஸ்பியர் போட்டு இந்த மேட்ச்ச வந்துட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு இருந்துருவாரு. ஸோ அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா, நம்ம செத் ராலின்ஸ் வர மாதிரிலாம் காட்டுனாங்க. பட் அது செத் ராலின்ஸ் இல்ல. ஏன்னா செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜுரில இருக்காரு. அந்த மாரி தான் காட்டிட்டு போனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சர்ப்ரைஸா எடுத்துக்கணுமா அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ரிங்ல வந்துட்டு ஒரு ஆள கூட்டிட்டு வந்துட்டு, அவங்க மூலியமா வந்து விஷன் டீம் வின் பண்ணது வந்து நம்ம வந்துட்டு இது வந்து சர்ப்ரைஸா எடுத்துக்கணுமான்னு தெரியல. ஸோ இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா, ஜேய் ஊசோ ஹில் டர்ன் பண்ணியிருக்கலாம். இல்ல ரோமன ஹில் டர்ன் பண்ணியிருக்கலாம். நெறைய விஷயம் வந்து பண்ணியிருக்கலாம். பட் பண்ணல. ஏன் பண்ணலன்னு தெரியல. ஸோ இந்த மேட்ச்ல எனக்கு தெரியும் விஷன் டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெனச்சிருந்தேன். ஆனா ப்ரான் பிரேக்கர் மூலியமா வின் பண்ணுவாங்க சத்தியமா எதிர்பார்க்கல. மேபி ப்ராக் லெஸ்னர் மூலியமா வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நெனச்சேன். பட் ப்ரான் பிரேக்கர் வந்து ஃபியூச்சர்னால அவர பார்த்தீங்கன்னா, சிஎம் பங்க் டேப் பண்ணி வின் பண்ற மாதிரி காட்டிட்டாங்க. சர்வைவ் சீரிஸ் வார் கேம்ஸ் மென்ஸ் வார் கேம் பார்த்தீங்கன்னா, 5/10 அப்படிதான் நான் ரேட்டிங் குடுப்பேன் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மேட்ச்ல எது எது புடிக்கலன்னு கீழ காமெண்ட் பண்ணுங்க. See you guys உங்களுக்காக மிஸ்டர் ரஸ்லஹோலிக்ஸ்.